பணம், எல்லாருக்கும் பணம்னே முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. இதில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பணம் வேணுமா வேண்டாமா? பணம் எவ்வளவு வேணும்? இது யாருக்குமே ஒரு புரியாத புதிராகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம பொது புத்தியில் என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா, தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கின்ற அரசியல்வாதிகளும் சர்வசாதாரணமாக நடிப்பின் மூலமாக கோடி கோடியாக குவிக்கின்ற நடிகர்களையும் பார்த்துட்டு பணம் வச்சிருக்கிறவனா அயோக்கிய, தப்பா சம்பாதிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்கு. தயவுசெய்து அதை நம்பாதீர்கள். உங்களுக்கு நான் வாழ்க்கை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை ஆத்மார்த்தமாக அறிவுபூர்வமாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல். என்ன அர்த்தம்னா, பொருளை செய்டா, பணத்தை குவி. அந்த பணம் தான் உன்னுடைய எதிரியை, அவனுடைய திமிரை அறுப்பதற்கு அதை விட கூர்மையான வாழ் ஒன்றும் இல்லை. யார் சொல்ற? திருவள்ளுவர் சொல்றார். அது மட்டும் சொல்லல, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவனை பார்த்து எல்லாரும் எள்ளி நகையாடுவான்டா. உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை சிறப்பு செய்வான். உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்றாரு? பொருளல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறார். அதாவது ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட அவன் பணம் வச்சிருந்தானா அவனை ஒரு பொருட்டா மதிக்க வச்சிருமா அந்த பணம். அதனால பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கணும். இப்படி சொன்ன வள்ளுவர் பின்னாடி சொல்றத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்றார். எப்படி? சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். சிறப்பான ஒரு குடும்பத்துல ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு பணக்காரனாகி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அந்த பணம் உழைத்து முறையான வழியிலே வந்த பணமாக இருக்க வேண்டும். இது புறநானூறு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிறார். உழைச்சு சம்பாரிச்சு அறமான வழியில முறையான வழியில சம்பாரிச்சு கொடுக்கிற இன்பம் வருது, அந்த பொருள் மூலமா கிடைக்கிற இன்பம் வருது, அதுதான்டா உண்மையான மகிழ்ச்சியை கடைசி வரைக்கும் கொடுக்கும். அதனால சம்பாதிக்கிறத முறையான வழியில இதை சொல்றது வள்ளுவர். அதோட நேரத்தில் அவரு ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோட இருந்தா கூட தப்பான முறையில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அழக்கொண்ட செல்வம் அழப்போம். ஒருத்தனை அழுக வச்ச பணத்தை நீ சம்பாதிச்சன்னா அது ஒன்னு அழுக வச்சுட்டு தாண்டா போவோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நினைச்சு பாருங்க. பணம் வேணும், அதை முறையான வழியில சம்பாதிக்கணும். அற்புதமாக ஆபிரகாம் லிங்கன் தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கு ஒரு கடிதம் எழுதினார். உலக புகழ்பெற்ற கடிதம். அதுல ஒரே லைனை மட்டும் சொல்ற நேரம் கருதி, உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று எழுதியவன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி. அப்ப நினைச்சு பாருங்க, பணம் வேணும், அதை எவ்வளவு முறையா சம்பாதிக்கணும். நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது தெரியுமா? அசந்து வியந்து போவீங்க. ஏன் படிக்கணும்னு சொல்றேன்னு கேளுங்க. உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வம், உழைப்பில்லாத செல்வம். ஒழுக்கம் இல்லா உயர்வேர் அறிவும், ஒழுக்கம் இல்லாத அறிவு. உங்களுக்கு புரியும், அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கையில்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று நம் இலக்கியம் சொல்லுது. அப்படின்னா பணம் வேணும், அந்த பணத்தை முறையா சம்பாதிக்கணும். ஏன் பணம் வேணும்? The richest man in Babylon, படித்தவர்கள் இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்ற 2 லைன். Money is the medium by which the earthly success is measured. பணத்தை வச்சுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியானவனா தோல்வி அடைஞ்சவனாங்கிறத இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அது ரைட்டா தப்பாங்கிறதுலாம் வேற. அதான் அளவுகோல். ஏன்? மணி மேக்ஸ் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் த எர்த் ஆஃபர்ட். இந்த உலகத்துல மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதை எல்லாம் பெரிய பள்ளியில படிக்க வைக்கணும், பெரிய கல்லூரியில் படிக்க வைக்கணும், வெளிநாட்டில் படிக்க வைக்கணும், பிசினஸ் கிளாஸ்ல போகணும். என்ன நீ விரும்பினாலும் அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைடா. அந்த பணத்தை நீ செய்ய, ஆனா அந்த பணத்தை முறையான வழியில செய்ய. அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்றான். Money is plentiful, those who knows the simple laws which governs its acquisition. பணத்தை குவிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்லை, அது ஒரு சிம்பிள் லா. அதோட அவன் நிறுத்தல. Money is governed by the same laws
which controlled it 2000 years back. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருந்துச்சோ, விதிமுறைகள் இருந்துச்சோ, அதாண்டா இன்னைக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. சேமிக்காமல் வாழ்ந்தால் அவன் ஏழையாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. வர்ற வழி செல்வம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் போற வழி அதை விட சின்னதா இருந்தா நீ பணக்காரனாவதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. அந்த காலத்தில் உள்ளது அந்த புக்கில் எழுதுறான். பாபிலோன் நகர வீதியில் நேபுகாத் நேச்சார் இருக்கும்போது தங்க காசுகள் அப்பெல்லாம் கரன்சி நோட்டு கிடையாது. தோளில் போட்டுட்டு வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் அப்படியே அலைவாங்களாம். அப்போ போகும்போது அவன்லாம் நினைப்பானா எப்படா சம்பாரிச்சோன்னு கேட்டால் அவன்லாம் சொல்லுவானா, 10 தங்க காசை ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு ஒரு கூடையில் போட்டுட்டு அடுத்த நாள் 9 தங்க காசு எடுப்பானா, இல்லைன்னா 8 தங்க காசு எடுப்பானா. இப்படியே போட்டுக்கிட்டே வந்தா பின்னால மிகப்பெரிய ஒன்றாயிடுமா. பணத்தை சம்பளத்துக்காக வேலை செய்யறவன் ஏழைங்க, பணத்தை தனக்காக ஒருத்த வேலை செய்ய வச்சானா அவன் பணக்காரன். சிம்பிள். தன்னுடைய சம்பாத்தியத்தை தனக்கு வருமானம் தரக்கூடிய சொத்திலே ஒருத்தன் முதலீடு செய்து கொண்டே வந்தால் அவன் பைக்கு பணம் வரும். பணம்னு நினைச்சுக்கிட்டு கடல்ல எல்லாத்தையும் வாங்கி அதை சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா சம்பாதிக்கிற பணத்துல அவன் சட்டப்பையில இருந்து பணம் போகும். உங்களுக்கு சொல்றேனே, கூட்டத்தில் நானே ரேன்பு சார்லாம் சொல்றது உண்டு. 1 to 5 என்ன தெரியுமா? அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது, 2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, ஒரு 3 bedroom வீடு பேங்க்ல லோன் போட்டு இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது. அது பேங்க்காரன் சொத்து, நம்ம வீடு இல்லைன்னு தெரியாது. ஒரு 4 wheeler காரு, அதுவும் இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோன்ல. இந்த வாங்கின வீட்டில் என்ன பொருட்கள்லாம் வேணுமோ சோபா செட்ல இருந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதில் வாங்கி போட்டுக்க வேண்டியது. ஒரு 5 digit சம்பளம் வாங்கிக்க வேண்டியது. வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டியே செத்துற வேண்டியது. இதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டும் என்று நினைக்காமல் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து பெரிய முதலீடுகள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுல இருந்து வருமானம் வர்ற மாதிரி நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை முதலீடு செய்த இடத்திலிருந்து இந்த பணம் வரும்படியாக நீங்கள் செய்து கொண்டால் நீ தாண்டா வாழ தெரிஞ்சவன். அதாண்டா பினான்சியல் நாலெட்ஜுங்கிறோம். கிராமப்புறத்துல புத்தக திருவிழாவில் இந்த பணத்தை பத்தி நான் பதிவு செய்யறதுக்கு அர்த்தம் உண்டு. தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறான்ல, அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இலக்கியத்துல? இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. கோடி கோடியா சேர்த்து இன்கம் டேக்ஸ்காரன் வந்து அள்ளிட்டு போயிட்டானா ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம இருப்பான். ஆனா வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவான். உண்டா இல்லையா? நீங்க பாருங்க. சரி, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும். யாரால நம்மளால புதைச்சு வைக்க முடியுமா? நமக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னங்கிறதுலே ஓடும். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். ஏடா நீ செத்து போயிட்டனாக்க நாளைக்கு இப்படி புதைச்சு வச்சுட்டு போற பணத்தை யார் அனுபவிப்பாங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, we are coming with nothing, we are going with nothing, in between we are fighting for everything. People wants everything permanent for the temporary life பாங்க. நிலையில்லாத வாழ்க்கைக்கு நிலையான செல்வம்னு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தமிழ்ல சொன்ன புரியும்னா, பாரதிதாசன் அழகா சொல்லுவார், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. என்ன அர்த்தம்னா, இந்த வீடு என்னது, இந்த நிலம் என்னது அப்படின்னு புலகாங்கிதப்படுறோம்ல, அந்த நிலம் நம்மளை பார்த்து சிரிக்குமா? டப்பல நான் முதல்ல வேற ஒருத்தனதா இருந்து இப்பதான்டா உன்கிட்ட வந்திருக்கேன், நீ கொஞ்ச நாள்ல போயிடுவா, ஆனா நான் அங்கதான் இருப்பேன், நான் நாளைக்கு இன்னொருத்தன் ஆயிடுவேன், என்ன பார்த்து ஒண்ணுதுங்கிறியடா, நீ தாண்டா என்னது, நீ என்னிட்டு தான் வரணுமா? எப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. இத ராபின் சர்மாவும் கண்ணதாசனும் சொல்றது சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவாரு, 6 ரூபாய் சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில் மளிகை கடையில் பொட்டணம் அடிச்சுட்டு இருப்பேன். அவரை மாதிரி உண்மையை அப்படியே சொல்றது யாராலையும் முடியாது. அப்படியே சொல்லுவார், மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு பதிவு செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசனை பேசாம எவனும் பேச முடியாது. அப்போ தன்னை பத்தி கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுங்களா? தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயன்று மாண்டு போனாள். இந்த பிள்ளை எதுக்குடா பெற்றோன்னா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான்.
தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள். இந்த தமிழ்னால தாண்டா நான் வாழ்றேன். அப்படி சொன்ன கண்ணதாசன் சொல்றாரு, 6 ரூபா சம்பளத்துக்கு காரைக்குடியில் பொட்டலம் அடிச்சிட்டு இருந்தேன், 100 ரூபா சம்பாதிச்சாதான் நம்ம வாழ முடியும்னு நினைச்சு கையில ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினான். அவர் சொல்றது அப்படியே சொல்றேன். முழிச்சு பார்த்தேன், என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான். தூங்கணும்னு எழுக்கணும், முழிச்சா என்னையா பண்ணுவான்னு கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துக்கு போனேன். நான் கதை எழுதுறதுக்காக போனேன். அங்க உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க, அதனால சொல்றேன். பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். ஓ எழுத தெரியுமே அப்படின்னா. என்ன பொழைச்சாவணும், என்ன பேர்ல எழுதுறீங்க அப்படின்னா. அப்பதான் முதலா கண்ணதாசன்ங்கிற பேர்ல எழுதுறேன்னு எல்லாம் இப்படி சொல்லுவாங்களே, கண்ணதாசன் அந்த தாசன் இந்த தாசன், அதனால கண்ணதாசன்ங்கிற பேர்ல எழுதுறேன்னு. அப்ப அங்க உட்கார்ந்து அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு, ஓ நான் கூட படிச்சிருக்கேன் என்னாரு. ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைச்சேங்கிறாரு. இருந்தாலும் பாட்டை எழுதுனது இல்ல, நீ எழுதுனதை நான் படிச்சேங்கிறான். இது ஒரு புரட்டான உலகம். ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நம்ம பொழைச்சிக்கலாம்னு நினைச்சேன்னு எழுதுறாரு. எவனாவது இது மாதிரி எழுதுவான்னு நினைச்சு பாருங்க. அவரு சொல்றாரு, நான் 100 ரூபா சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பிச்சோன்னா 1000 ரூபா கொடுத்தான். எனக்கு தலகால் புரியல. எப்படியும் லட்சாதிபதி ஆகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சேன். திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 1 லட்சம் ரூபா ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாரு. ஒரு படத்தை முடிக்கணும், 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயா, அப்பதான் என்னால படத்தை முடிக்க முடியும்னு ஒரு தயாரிப்பாளர் போய் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த கதை, நிஜமான பதிவு. அந்த படத்துல ஒருத்தன் குடும்பத்துக்காக உழைச்சவன் உழைச்சு கடைசியா யாரும் கவனிக்காம ரத்த வாந்தி எடுத்து செத்து போற மாதிரி இருக்கு, அதுக்கு ஒரு 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயான்னு கேட்டான். முதல் லட்சம் ரூபா வாங்கினதை சொல்றாரு. அப்ப நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா, அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா, சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம். இதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தானா. ட்ரெயின்ல போகும்போது நினைச்சாராம், சரி ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டான். கோடீஸ்வரன் ஆகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சாராம். கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. இதை யார் சொல்றா? கண்ணதாசன் பதிவு செய்யறார். கடைசியா பின்னாடி எழுதுறதா முக்கியம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. ராபின் சர்மா சொல்வாரு, அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் இந்த இந்தியா நிரம்பிக் கொண்டிருக்கிறது. கோடீஸ்வரனா இருக்கானா, ஆனா அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லையா. அதை சொல்லிட்டு எப்படி சொல்லுவார் தெரியுமா? அருமை நண்பர்களே, மிக அற்புதமான பதிவினை எழுதுகிறான். உங்களுடைய வங்கியிலே இருக்கின்ற வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல்நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்கு நடுவிலே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிபி ஏறின உடம்போட BMW கார்ல அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு விறுவிறுக்க போறதை விட கள்ளக்குறிச்சியில மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துற புத்தக திருவிழாவுக்கு சைக்கிள்ல வர்றவன் கோடீஸ்வரன். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லி வைத்து விட்டு போனவர்கள் நம்முடைய பெரியவர்கள்.